வெங்கட் அவரு நல்லவரா இல்ல கெட்டவரா? ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சியான் விக்ரம் அவர்களை வந்து அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுட்டு கேரக்டரே மாறுற மாதிரி இருக்கும். இந்த படத்துல வந்து யாருமே நல்லவங்க கிட்டவங்களே கிடையாது. Okay. எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் தான் இருக்கும். விக்ரம் சார் நம்ம காளி இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப கில்ட்ல இருந்து தான் அவருடைய பையனுக்கு திலீப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பையன் பிறந்தா அந்த பையன் பேர் வெங்கட்டா இருக்குமா இல்லை எப்படி? இது புதுசா இருக்கு. பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, துப்பாக்கியோட வெயிட் எப்படி இருக்கு? துப்பாக்கியை கையில வாங்கிருக்கீங்க, எப்படி இருக்கு? இது வேற ரெண்டு மூணு சீன்ல வாங்கியிருந்தீங்க துப்பாக்கி. அதுவும் விக்ரம் சார் கரெக்டா அவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. துப்பாக்கியோட வெயிட் எப்படி இருக்கு? இது வேற ஏதோ உள்ளர்த்த இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் கமிங் டு த கிளைமேக்ஸ், லாஸ்ட்ல வெங்கட் அவருக்கு மழை வேற பெஞ்சது. ஸோ வெங்கட் அவர் வந்து எப்படி அந்த மழை தண்ணியே குடிச்சு அப்படியே வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறாரா இல்லை என்ன ஆச்சு வெங்கட்டுக்கு? தெரியாது, எனக்குமே சத்தியமா தெரியாது. இல்ல ரைட்டிங்ஸ்லேயே நீங்க இருந்திருக்கீங்க. ஆமா, அது எழுதல, அது எழுதல, அவ்வளவுதான். பண்ணையாரும் 10 மணியுமா சேதுபதியா? பண்ணையாரும் 10 மணியுமா சித்தாவா? சித்தாவா வீரதீர சூரனா? இல்ல வீரதீர சூரன். வெங்கட்டா வடிவேலா? வெங்கட். சித்தார்த்தா? நினைச்சேங்க. தயவு செய்து இந்த கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வீரதீரசுரன் பார்ட் 2. தேங்க்யூ. சித்தால வடிவேலை பார்த்துட்டு நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஆமா. இப்போ வீரதீரசுரன் பார்ட் 2ல வெங்கட்டை பார்த்துட்டு நிறைய பேச போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வடிவேலு வந்து ரொம்ப ஹார்டாக ஒரு போலீஸ் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தார். வெங்கட் வந்து ரொம்ப இன்னசென்ஸ், ஆனால் அவர் கொலையும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேரக்டர் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அதுலேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரைட்டிங்காகவே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரினா ஒவ்வொரு ஆக்டருக்கு வேறு வேறு மாதிரி கதாபாத்திரங்கள் அணுகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இதுக்குமான ஒரு வேரியேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸில் தாண்டி லுக்ஸ்லேயுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெனக்கிட்டு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அதுக்கு போக இதுக்கான இந்த கேரக்டரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இன்புட்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு அந்த கேரக்டர் எப்படி, வெங்கட் யார், எப்படிப்பட்டவன், இன்னசென்ட்னா எவ்வளோ இன்னசென்ட்டு, அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கணும்ல. ரொம்பவும் நம்ம வெகுளியாகவும் போயிட முடியாது. ஏன்னா இவன் கொஞ்சம் ரகடாகவும் இருக்கான், வீட்டுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறான், கொலை கூட பண்ணுறான், ஜெயிலுக்குலாம் போகிறான். அது ஸோ அதை இதையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டரில் பண்ணணும் அப்படின்றத கேட்டு டேரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதல் பண்ணதுக்கப்புறம் தான் டெலிவரி பண்ணது. ஓகே, சூப்பர். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம். இப்போ என்னென்னா, படம் வீரதீரசுரன் பார்ட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தால் நம்ம சியான் விக்ரம் சார் இருக்காரு, இன்னொரு பக்கம் நடிப்பேன் அரக்கன் நம்ம எஸ்ஜே சூர்யா சார் இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம சுரேஷ் சார் இருக்காரு. அப்படி 3 பேரும் ஆக்டிங்கில் பயங்கரம் அப்படின்னும் போது 3 பேர் இருக்காங்க. ஆல்சோ ஆமாம், அவ்வளோ பேர் இருக்காங்க. அது தாண்டி வரும்போது வெங்கட்ன்ற ஒருத்தர் இவங்க 3 பேருக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து நடித்து காட்டியிருக்காரு. அந்த என்ன செம சஸ்பென்ஸாக இருந்து செம சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஸோ சொல்லுங்களேன், நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷர் இருந்தால், வெங்கட் யார் அந்த உலகம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மேக்ஸிமம் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆமாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் சியான் விக்ரம் சார் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அது எப்படி? அது இல்லை, இந்த மாதிரி இது நடந்ததுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ரைட்டர் டைரக்டர் அவங்க எழுதினதும் இவங்க அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்ததும் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்றதை தாண்டி இவங்கெல்லாம் இதை பண்ணலைன்னா என்னால் இதை டெலிவரி பண்ணியிருந்திருக்க முடியாது. இவங்க இந்த மாதிரி கேரக்டர் எழுதிட்டாங்க, ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. இந்த படம் பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு 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 கிரே ஷேட் இருக்கும், அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸாகவுமே நிறைய எல்லாத்துக்குமே இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்துச்சு, என்னடா நம்ம இவ்வளோ நிறைய ஆக்டர்ஸ் கூட நடிக்க போகிறோம், நம்ம எப்படி தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஆனால் செட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை எனக்கு. ஏன்னா எல்லோரும் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்க. அண்ட் எல்லாத்துக்குமான ஸ்பேஸாக ஒரு மாதிரி இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கூடயுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. வெங்கட் அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா? அதை மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவர் சியான் விக்ரம் அவர்களை வந்து அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தான் இருக்கும். திடீர்னு வந்து கண்ணனை வந்து இவர் கொன்னுட்டாருன்னு தெரியும் போது அங்கே ஒரு கேரக்டரே மாறுற மாதிரி இருக்கும், திடீர்னு எஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அண்ணன் தானே அப்படிலாம் என்ன அது என்ன ஆக்சுவலாக நல்லவரா கெட்டவரா? அதை சொல்லுங்க. இந்த படத்தில் வந்து யாருமே நல்லவங்க கெட்டவங்களே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேடு தான் இருக்கும். ஓகே. வெங்கட்டை பொறுத்தளவுக்கு நான் இந்த கதாபாத்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவன் வந்து பயங்கரமான ஒரு விசுவாசி. அவன் யாருக்குன்னா அவன் நம்புகிறவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுவான். அவங்களுக்கு கொலை சொன்னால் கொல்லுவான்,
ஜெயிலுக்கு போக சொன்னா போவான், சாப்பாடு போட்டால் சாப்பிடுவான், அவங்களுக்கு என்ன வேலைனாலும் பண்ணுவான், அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ நமக்கே இப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள சண்டை வரப்போ நம்ம யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னா 3 பேருமே நம்ம க்ளோஸ். இப்போ எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு அந்த 2 பேருமே க்ளோஸ் தான். ஆனால் இவங்க 2 பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே. என்ன ஸ்டாண்ட் எடுப்போம்னு யாருக்குமே தெரியாது. 2 பேருமே நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ அவனுக்கு ஃபேவரா பண்ணுவேன்னு இவன் சொல்லுவான், இவன் அவனுக்கு ஃபேவரா பண்ணுவேன்னு சொல்லுவான். ஸோ மிடில் மேன் மாதிரி தான் இருக்கும். 2 பேருக்குமே அந்த இது இருக்கும். ஆனால் இவனை பொறுத்தளவுக்கு என்ன இருந்தாலும் இப்போது காளின்ற கதாபாத்திரம் வந்து இவனுக்கு ஒரு மென்டார் மாதிரி, ஒரு கை மாதிரி, அண்ணன் மாதிரி கூடவே இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து வீட்டில் சோறு போட்டு வளர்த்தவங்க சின்ன வயசுலேருந்து. இவங்க சொந்தம் தான். ஓகே. பெரியப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஸோ இவருக்கு என்ன இருந்தாலும் நான் போய் சொல்லிடுவேன்றது இவருக்கு தெரியும். இல்லை, நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க வந்து என் புருஷனை நீ தான் ஏதோ பண்ணிட்ட அப்படின்னும் போது கூட நீங்க ஐயோ இது எந்த பிரச்சனையும் ஆமா அதான் இவன் வந்து இவனை பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே நல்லவனா தான் இருந்துப்போம் வச்சுக்கோங்க. நம்ம செய்யறது எல்லாமே நம்ம நல்லதுன்னு நினைச்சுப்போம், நம்ம கெட்டதுன்னு நினைச்சு செய்ய மாட்டோம். ஆனா இவனுக்கு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப மட்டும் என்னதான் இவன் அண்ணன் இருந்தாலும் அவங்க வந்து சொந்தம் பெரியப்பா, அவங்க சைடு ஃபேவரா தான் இருப்பான். விக்ரம் சாருமே கிளைமேக்ஸ்ல சொல்லுவாரு, விட்டுறணும்னு தான் நினைச்சா என்ன பண்றது, குடும்பமா. அது மாதிரி உங்களுக்கு இந்த குடும்பம். ஆமா அதேதான், அந்த குடும்பத்துக்கு ஃபேவர் தான். ஏன்னா இந்த 10 years கேப்ல வந்து குடும்பத்தோட தான் இருந்தான், காளி கூட வரல. ஓகே. ஏன்னா இந்த ஃபிளாஷ்பேக்ல முடியுதுல ஒரு கடைசியா கன் என்கிட்ட கொடுத்துட்டு போவார். கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் 10 years தனியா தான் இருந்தாங்க. அதனாலதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், இவன் எதுக்கு வந்திருக்கான் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். அந்த 10 years இவங்க தான் எனக்கு கூட இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஃபேவரா தான் பண்ணுவோம். விக்ரம் சார், அதாவது நம்ம காளி இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப கில்ட்ல இருந்து தான் அவருடைய பையனுக்கு திலீப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பையன் பிறந்தா அந்த பையன் பேர் வெங்கட்டா இருக்குமா இல்லை எப்படி? இது புதுசா இருக்கு, இது நல்லா இருக்கா தெரியலையே எனக்கு. இது அண்ணா கிட்ட ரெஃபர் பண்ணிக்கலாம், சேர்ந்து நம்ம ரைட்டிங்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம். சூப்பர். அந்த கதாபாத்திரத்து இல்லைன்னா தெரியல, அவங்க 3வது குழந்தைங்களாம் பிளான் வச்சிருக்காங்களே தெரியல. அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே காட்டினாங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி 1 year ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சே சொன்னாங்களே. ஸோ அதுக்காக கேட்டேன் நான். சூப்பர். ஓகே, நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா. இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, துப்பாக்கியோட வெயிட் எப்படி இருக்கு? துப்பாக்கியை கையில வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு? இது வேற 2-3 சீன்ல வாங்கியிருந்தீங்க துப்பாக்கி. அதுவும் விக்ரம் சார் கரெக்டா உங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. துப்பாக்கியோட வெயிட் எப்படி இருக்கு? இது வேற ஏதோ உள்ளத்த இருக்க மாதிரி தெரியுது. துப்பாக்கியோட வெயிட், அந்த வெயிட் வந்து ஒரு பிளாஸ்டிக் துப்பாக்கி தான், வெயிட் இல்ல. இல்ல ஆக்சுவலா தெரியும் உங்களுக்கு, அந்த சீன் பண்ணும்போது ஏதாவது எனக்கு அது தோணுச்சு. ஓகே, எனக்கு மட்டும் தோணுச்சு. ஆனா இதை நம்ம சொன்னோம்னா வேற மாதிரி ஆயிடும். வேணாம், இது நமக்குள்ளே புதைச்சுப்பேன்னு சொல்லிட்டு புதைச்சிட்டேன். நான் யார்ட்டையும் சொல்லிக்கல, இப்போ வெளியே வந்துருச்சு, நான் அதை தோண்டி எடுத்துட்டேன். ஓகே டன். ஸோ சீரியஸா கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு சின்ன கேம் செக்மெண்ட், திஸ் ஆர் தட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ பண்ணையாரும் பத்மனியுமா சேதுபதியா? பண்ணையாரும் பத்மனியும். பண்ணையாரும் பத்மனியுமா சித்தாவா? சித்தா, ஏன்னா நீங்க நடிச்சது. ஆமா. ஓகே. சித்தாவா வீரதீர சூரனா? இதுக்கு எனக்கு தெரியல. திஸ் ஆர் தட். இல்ல, வீரதீர சூரன். வீரதீர சூரன். வெங்கட்டா வடிவேலா? வெங்கட். சியானா எஸ்யூ அருண்குமாரா? இது என்னங்க கேள்வி? இது எப்படிங்க நான் ஆன்சர் பண்றது? நீங்க தாங்க சொல்லணும். 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இவரா அவரான்னு நீங்க தான் சொல்லி ஆகணும். இவரா அவரான்னு எனக்கு இது 2 வேற ஆட்கள். இது எப்படி எனக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எஸ்யூ அருண்குமார் தான் ஆப்வியஸ்லி. ஆனா இது அத ஆன்சர் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. சரி, ஓகே, இப்படி கேக்குறேன். சித்தார்த்தா? நினைச்சேங்க, தயவு செய்து இந்த क्वेश्चन மட்டும் கேட்காதீங்க. சரி, ஓகே, நடுவுல ஒண்ணு விட்டு போச்சு. சிந்துபாத்தா வீரதீர சூரனா? வீரதீர சூரன். ஏன்னா நீங்க நடிச்சிருக்கீங்க, அதனால சிந்துபாத் சொல்ல மாட்டீங்க, கரெக்டா? இல்லை, அப்படி இல்லை. அதுலேயுமே நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அதை விட எனக்கு இந்த படமாகவும் இந்த கேரக்டராகவும் பிடிச்சிருந்தேன், அந்த ரீசன்னால. ஓகே, வேற ஏதாவது கேட்கணுமா? திஸ் ஆர் தட் இல்லை? ஓகே, இல்லை இது போதும். ஓகே டன், சூப்பர். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்த விஷயம்னா, அண்ணாவோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாரும் பத்மனியும். அதில் பார்த்தா இப்போ வரைக்குமே அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படம் நம்ம பார்த்ததே. நிறைய பேர் கூட இப்போ கூட நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போவும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி தான் இருந்தது. இப்போ வீரதீர சூரன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட், இறங்கி ஒரு ராவான ஒரு படம். ஸோ அண்ணா கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ணா அப்படின்றத தாண்டி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அவருடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே அவங்க அந்த ரைட்டிங் ப்ராசஸை வந்து வேற மாதிரி மாற்றி எழுதுறதுலேருந்து, வேற வேற ஜான்ரை ஷிஃப்ட் பண்ணி போகிறதுலேருந்து, வேற வேற கதைக்களமாக சூஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நானுமே ஆஸ் அன் ஆக்டராக ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் வேற வேற மாதிரி ஒரே மாதிரி ஸ்டீரியோடைப்பிக்கலாக பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இல்லை அது பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் அவங்களுமே அவங்க வேற வேற மாதிரி ஷிஃப்ட் பண்ணி பண்ணுறது வந்து எனக்கு ரைட்டிங் ப்ராசஸ்லேயும் சரி, அது மேக்கிங்லேயும் சரி, பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளும் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது. அண்ட் கம்மிங் டு த கிளைமேக்ஸ், லாஸ்ட்டில் வெங்கட் அவருக்கு மழை வேற பெஞ்சது. ஸோ வெங்கட் அவர் வந்து எப்படி அந்த மழை தண்ணியே குடிச்சு அப்படியே வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறாரா, இல்லை என்ன ஆச்சு வெங்கட்டுக்கு? தெரியாது, எனக்குமே சத்தியமாக தெரியாது. இல்லை ரைட்டிங்ஸ்லேயே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆமாம், அது எழுதலை, அது எழுதலை, அவ்வளோதான் அவ்வளோதான். அவ்வளோதான். அது என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அண்ணா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த அந்த கேள்வி வந்து காளின்ற கதாபாத்திரத்துக்கும் தெரியாது. வெங்கட்டுக்கு என்ன ஆச்சு, காளியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் படம் ஃபுல்லாக. அவனுக்கு வந்து அவனுக்கு எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அதுக்குள்ளே இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய கலவரமாகி இனிமேல் அவரால் போகவே முடியாத சூழ்நிலை ஆயிடுது. ஸோ காளி வந்து வெங்கட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு கில்ட்டோட தான் போகிறாரு. அதே ஃபீல்டில் ஆடியன்ஸும் இருக்கட்டும், அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கும் தெரியல என்னாச்சுன்னு. ஓகே. ஆமாம், விக்ரம் சார் கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவார். லாஸ்ட்டில் அந்த பஸ்ஸில் போகும்போது கூட பக்கத்தில் ஒருத்தர் வந்து இருமிட்டு இருப்பார் தண்ணி கேட்டு. அதை பார்த்தோன்னே அவருக்கு அதை ஃபீல் பண்ணி அதை ஏதோ பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பார். அது கில்ட்டோட தான் போவார் அவர். ஓகே. ஸோ வெங்கட்டுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி இன்னொரு கேள்வியும் இருந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து உங்ககிட்ட கேட்டுட்டே தான் இருப்பாங்க. திலீப். யார் அந்த திலீப்? நாங்கள் அண்ணா வந்து நீங்கள் வெட்டிங் டைமில் கால் பேசும்போது நாங்கள் அந்த வாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அவர் தானா இல்லையா அந்த கன்ஃபர்மேஷன்? இல்லை, அது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் ஒருத்தர் பண்ணார். ஆனால் எங்களுக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களுடைய வாய்ஸ் மாதிரி தெரிஞ்சுதா? ஐயோ இல்லைங்க, இல்லை அவர் இல்லை. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்ணா காளியானவ காலிலேருந்து காணோண்ணா அப்படின்னு நீங்கள் பேசும்போது அந்த வாய்ஸ் இருந்தது. நடுவில் வாய்ஸ் மாறுற மாதிரி இருந்தது. அண்ட் வந்து ஒரு டீ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, கரெக்டாக அது சேது அண்ணா சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஓகே ஓகே. இல்லை, அவரெல்லாம் பேசல. அவர் பேசல. ஆனால் சோஷியல் மீடியாவில் மேபி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணா அவங்க கூட 3 படம் ஒர்க் பண்ணிக்கனாலே என்னன்னு சொல்லி தெரியல, அந்த கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த ப்ராசஸ் ரைட்டிங்கில் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த கேரக்டர் பார்ட் 1ல் தெரியும் கண்டிப்பாக யாருன்னு. அதுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஓகே. இப்போ அடுத்த ப்ரீக்வலா இல்லை பார்ட் 3யா, இல்லை ரெண்டும் சேர்ந்த மாதிரி வருமா? இல்லை இப்போதைக்கு பார்ட் 3லாம் தெரியல எனக்கு. 1க்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரும்னு நான் நினைக்கிறேன். 3லாம் தெரியல, விக்ரம் சார் தான் சொன்னார் அன்னைக்கு. ஓகே. 3 வந்தால் சந்தோஷம் தான், பார்ப்போம். ஓகே. ஆக்சுவலாக அண்ணா எழுதும்போதே பார்ட் 2 அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணாங்க? அண்ட் இல்லை, அந்த மாதிரி எழுதலை. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக தான் எழுதுனாங்க. ஆனால் இந்த ஃபிலிம் எழுதுகிறப்போ படிக்கிறப்போ வந்து எல்லாத்துக்குமே வேணால் பேக் ஸ்டோரி ஒன்று இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோணுச்சு. ஆனால் இது எழுதி முடிக்க வரைக்குமே அந்த மாதிரி பார்ட் 1 பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. எழுதி முடிச்சு படித்ததுக்கப்புறமா நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறோமா, விக்ரம் சார்ட்டையுமே பேசுகிறப்போ வந்து இது சூப்பராக இருக்குது, இதுக்கு முன்னாடியுமே எல்லாத்துக்குமே, ஏன்னா எல்லாமே ஹாஃப் வேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், இதுக்கு முன்னாடி முன்கதையுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அண்ணனுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு முன்கதை. அது சொல்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இப்போ 2 பார்ட்டாக கூட பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க. அப்போ தான் 1, 2ன்னு போகாமல் இதுதானே ஆக்சுவலி 2, ஏன்னா இதுதான் பின்னாடி நடந்து முடிச்சு, இதோட ப்ரீக்வல் தானே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது 2 அது 1ன்னு சொல்லி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க அவங்க. ஓகே. அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்த ரைட்டர் அண்ட் டேரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. டேரக்டர் அண்ணா தான். ஆமாம். ஸோ அண்ணா என்ன சொன்னாங்க, ஸோ சித்தாக்கே நீங்கள் எனக்கு தெரியும், நம்ம பர்சனலாகவே நிறைய விஷயம் பேசிக்கிட்டதுனால தெரியும். சித்தாக் ஓகே டேரக்டர் அண்ணன், அதனால தம்பி நடிச்சிட்டாரு. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஓட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் சித்தாப்பவே சொன்னீங்க. ஸோ வீரதீர சூரன் பார்ட் 2 அது எப்படி அமைஞ்சது? ஸோ அந்த கேரக்டருக்கு நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க? அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்துமே வந்து எப்படியாவது இவங்களையும் வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க சித்தா பார்த்து அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இருக்குன்னு சொல்கிறப்போ விக்ரம் சார் முன்னாடி எல்லாமே சொல்லிட்டாங்க, இந்த உள்ளே வரப்போ வந்து இந்த பாலாஜி இந்த ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா. அப்படியா, சூப்பர் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுமே வந்து சித்தா முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்பமே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக நம்ம எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. செட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பெரிய ஸ்டாரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் யாருமே எனக்கு கொடுக்கல. அண்ட் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி
ரொம்ப சீரியஸான படம் தான் இது. ஆனால் செட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபில்டாக எடுத்துகிட்டு போனது காரணம் சேன் சார் இவங்க எல்லாருமே தான். ஓகே. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து அந்த சீன்ஸ், முக்கியமான ஒரு சில சீன்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு செகண்ட்ல இருந்தே அந்த ஒரு பதற்றம் வந்து ஆரம்பிச்சிருச்சு படத்தில். ஏன்னா இன்டர்வியூலேயே அருண்குமார் சார்லாம் சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஷார்ட்டை மிஸ் பண்ணுறாதீங்க, அதில் இருந்து தான் உங்களுக்கு கதையை ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. அது ரைட்டிங்கில் அந்த பதற்றம் இருந்தது. அதை விட ஸ்க்ரீனில் அதிகமாக கொண்டு வந்தீங்க. முக்கியமாக அந்த கிழங்கு சீன் நீங்கள் நடிச்சிருப்பீங்க. ஸோ சியான் சார் ஹேண்டில் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதும் சரி, என் ஒய்ஃப்லாம் என் பக்கத்தில் உட்காந்து வெடிச்சிட போதுரா அப்படின்ற ஒரு பயம், அது நீங்கள் கொண்டு அது மிகப்பெரிய சக்ஸஸ் இல்லையா? ஸோ அந்த ஷார்ட் மேக்கிங்கை பற்றி சொல்ல முடியுமா? அது படிக்கும்போதே எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து கிழங்கு, ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம பார்ப்போம் லேண்ட்மைன், அதை தாண்டி இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங் அப்போவே வந்து ரெஃபரன்சஸ்லாம் நிறைய எடுத்து அதோட மெக்கானிசம் எப்படி, அது எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், அதை வச்சு தான் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அதை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, சும்மா ஏதோ ஒன்று பண்ணணும்னு இல்லாமல் ஸோ அந்த மெக்கானிசம் அதை பற்றி புரியும் போதே அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த சீனுக்கான பதட்டம் வந்து என்னோட கேரக்டர் மூலமாக தான் வரும். அதில் நான் வந்து பயங்கரமாக பதட்டப்படும் போது தான் அது இவ்வளோ வீரியம் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். அதை கொண்டு வந்ததுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு செம்மையாக கிடச்சிது. அண்ட் அந்த சீக்வன்ஸாக ஒர்க் பண்ணுறப்பயுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அது அந்த லேண்ட்ஸ்கேப்பாகவும் சரி, என்ன அங்கே வந்து மழைனால நிறைய நாள் அது சீக்வன்ஸ் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை எடுத்து முடித்து ஓவராலாக பார்க்கும்போது செம்ம அவுட்புட், செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் கஷ்டத்தெல்லாம் தாண்டி அந்த சீக்வன்ஸை செம்மையாக இன்றைக்குமே தேட்டரில் அதை உட்காந்து பார்க்குறப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. எனக்குமே அதை பார்க்கும்போது டேய் விழுந்து தொலைச்சிடாதா அது மேலே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அது சீக்வன்ஸாக செம்மையாக ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே. ஆக்சுவலாக உண்மையாகவே விழுந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது பெட்டெல்லாம் எதுவுமே இல்லை. எத்தனை வாட்டி விழுந்தீங்க? எவ்வளோ அடிபட்டு? மல்டிபிள் டைம்ஸ் போச்சுங்க. ஓகே. அந்த ஃபால் மட்டுமே ஒரு 2 டேஸோ 3 டேஸோ என்னமோ எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விழுகிறது ஒரு நாள், அதுக்கப்புறம் திரும்ப வேறு கேமரா ஆங்கிள்ஸு அண்ட் அதுக்காக நிறைய தடவை விழுந்தோம். அது நிறைய அடிபட தான் செஞ்சிச்சு. ஓகே. அது லிட்டரலா பார்க்கும்போது டக்குன்னு ஒருத்தன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டா இப்படி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எப்படி நிறைய ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். அண்ணாவும் சொல்லியிருப்பாங்க, விக்ரம் சாரும் கூட இருந்தார், அவரும் சொல்லியிருப்பார்ல. ஆமாம். முன்னாடியே வந்து இது இருந்தனால நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். நான் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்க போகுது, இதை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி மட்டும் பண்ணிடணும். ஏன்னா எனக்கான ரெஃபரன்ஸாக எதுவுமே கிடைக்கல. ஏன்னா நம்ம படத்தை பார்த்து மட்டும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல தெளிவாக இருந்தேன். வேறு சீன்ஸ் சீஷர்ஸ் வரும் அதுன்றதுனா யூஸ்வலாக படங்களில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது, இது ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி இது எப்படி வரும், அவங்க நிறைய ஃபுட்டேஜ்லாம் கொடுத்தாங்க. உண்மையிலே பேஷண்ட்ஸ் எப்படி இதை சஃபர் பண்ணுவாங்க, அது வந்தால் என்ன நடக்கும், ப்ராசஸாக கண் எந்த சைட் போகும், பாடி எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் அவங்கள்ட்ட நிறைய இன்புட்ஸ் வாங்கி கேட்டுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா அதை அங்கே டெலிவரி பண்ணுறப்போ ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நம்ம யூஸ்வலாக ஒரு இடத்துல சீக்வன்ஸில் விழுகிறோன்னா நம்ம அடிப்படாத மாதிரி விழுந்துக்கலாம். ஆனால் இதில் வந்து எப்படின்னா டாக்டர் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து ஒரு அயன் ராட் மாதிரி கீழே விழுவாங்க, அது பாடி மாதிரியே இருக்காது. அவங்கள ஒரு சீஷர் வந்துருச்சுன்னா பாடி ஃபுல்லாக ரிஜிடாக ஆகிடும். இப்போ இந்த அயன் ராட் இப்போ கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே தானே விழுவும், அந்த மாதிரி தான் விழுகணும், கொஞ்சம் கூட அடிபடாமல் அந்த மாதிரி விழக்கூடாது. அப்படின்றப்போ இது பண்ணுறப்போ நிறைய அடி தான் பட்டுச்சு. ஆனால் அது அந்த கேரக்டருக்கு அந்த பர்டிகுலர் இதுக்கு தேவைன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ண வேண்டியதாக சூழ்நிலை இருந்துச்சு. ஓகே. கொஞ்சம் அடிபட்டுச்சு, பட் அது ஓகே தான். ஓகே. அந்த ஸ்லோப்பில் சேன் சார் உங்களை பிடிச்சிட்டு இருப்பார்ல, அவர் ஏதாவது எவ்வளோ நேரம் அவருக்கும் அடிபட்டுச்சு, அவர் அங்கே சறுக்கிட்டே வருவார்ல. ஓகே ஓகே. ஆமாம். அவருமே வந்து ஏன்னா அங்கே வந்து ஒயிட் கிழங்கு வேற வெடிச்சிருமோ ஒரு பக்கம், அங்கே வந்து பெட்டோ கிடோ எதுவுமே போடவே முடியாது, அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டி தான் அது. அதில் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கும் இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆச்சு, அந்த இதுலேயும் சேர்த்து பிடிச்சி அவருக்குமே வந்து ஷர்ட்டை வேற ரிமூவ் பண்ணியிருந்திருப்பாரு. ஆமாம். அதனால கையில் கொஞ்சம் அவருக்குமே ஆச்சு, எனக்கும் ஆச்சு. அண்ட் அந்த வெயிட் என்னோட வெயிட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். அவர் அங்கே இதுலேருந்து அதெல்லாம் அவரோட இதுக்கு பிடிச்சிக்கிட்டாரு. அவர் கூட பண்ணுறப்போ நிறையமே இம்ப்ரவைஸ் பண்ண சொல்லி ஹெல்ப்லாம் பண்ணார். இந்த இதில் எப்படி பண்ணலாம், இந்த இது மாதிரி இது. அண்ட் அதை முடிச்சுட்டுமே செமையாக அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் மாதிரி அப்ரிஷியேட்லாம் பண்ணவே முடியாது. இது பண்ண முடிச்சோன்னே சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செட்லேயுமே எல்லாருமே அந்த சீக்வன்ஸ் முடிச்சோடனே செமையாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. அண்ட் முக்கியமாக இந்த கொஷின் இல்லாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீரதீர சூரன் எடுத்தாலே கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 15 to 18 minutes ஆஃப் சிங்கிள் ஷாட், ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி அந்த ஓட்டை கரெக்டாக பிரிச்சிங்க? ஸோ கீழே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து திடீர்னு ஓட்டை பிரித்து அவனா சுட்டுறானா அப்படின்ட்டு கரெக்டாக சுடுவீங்க. ஸோ அது
அந்த டைமிங் உங்களுக்கு எப்படி சொல்லியிருந்தாங்க அண்ட் எவ்வளோ டேக்ஸ் போச்சு? மேஜர் பார்ட் அதான் இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மல்டிபிள் டேஸ் ரிஹர்சல் போச்சு. ஓகே. ஒரு நாள் 2 ரிஹர்சல்ஸ் நாள். மல்டிபிள் டேஸ். ஆமாம். இது வந்து ப்ராப்பராக அவங்க செட் பண்ணி ஒரு 6 to 7 டேஸ் வந்து வெறும் ரிஹர்சல்ஸ் மட்டுமே போச்சு. கேமராலாம் ரோல் சும்மா மானிட்டரிங்காக ஒரு ரோல் பண்ணோமே தவிர ப்ராப்பராக எதுவுமே பிளாஸ்ட் பண்ணாமல் விண்டோஸ்லாம் உடையாமல் ஃபஸ்ட்டு வந்து நிறைய டைம்ஸ் எங்களோட ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த ஃபைட்டர்ஸோட கோஆர்டினேஷனுக்காக கேமரா பொசிஷனிங்காக லைட்டிங்காகவே நிறைய ரிஹர்சல்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் இல்லாமலே வந்து சும்மா ஏடிஸ் வச்செல்லாம் ஒரு சீக்வன்ஸ்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் காமிச்சாங்க. இப்படி தான் போகணும், இந்த கேரக்டர் இங்கே போகணும், இந்த கேரக்டர் இங்கே ட்ராவல் ஆகணும். அண்ட் அவங்க வந்து எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கவுண்ட் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் க்யூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு கவுண்ட்டில் இப்போ உள்ளுக்குள்ளே கேமரா திரும்பும், அது வெளியில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் தெரியவே தெரியாது, கேட்கவும் செய்யாது. அவங்களுக்கு வந்து இங்கேருந்து 2ன்னு சொல்லுவாங்க. 2னா எஜே சுரேஷ் சார் வரணும், 3னா இந்த பாம்பு அடிக்கணும், 4னா இங்கே இது பண்ணணும், எனக்கு வந்து 5னா நான் மேலே வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கவுண்ட்டு கொடுத்து டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே. அந்த யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன சொதப்பினாலும் முதலேருந்து ரீடேக் முதலேருந்து பண்ணணும். அண்ட் அது இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே இப்போ நான் வரேன்னா நான் வரதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 பாம்பு வெடிச்சிரும், கண்ணாடிலாம் உடஞ்சிரும், இந்த மாதிரி எல்லாமே நடந்துடும். இது திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஆமாம், இது திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண காரியம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட். ஆமாம். அது வந்து ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாருமே அங்கே செம்ம டீம் ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மல்டிபிள் ரிஹர்சல்ஸ்னால மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் டேவோட லாஸ்ட் ஷார்ட்டாக தான் இது இருந்துச்சு. அண்ட் அது முடித்த உடனே சூப்பராக வந்துருந்துச்சு. எங்களுக்குமே எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஓகே சூப்பர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் கமர்ஷியல் படங்களில் இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்குன்னு. ஆமாம். இந்த மாதிரி ஒரு சீரியஸான படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான இன்ட்ரோல் வைக்கலான்ற அந்த ஐடியா எப்படி இருந்தால், முக்கியமாக முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷம் இருக்கு, போய் சாப்பிட்டோம், அது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? அண்ணா என்ன சொன்னாங்க? நீங்க எனக்கு பார்க்குறப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நானுமே வந்து படிக்கிறப்போ என்ன இது கதை எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்குறப்பயுமே அப்படி தான். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்கும், ஆன்டகனிஸ்ட்டுக்கும் ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கும் இருக்கும். அவங்க ஏதாவது சவால் விடுவாங்க, அந்த சாமி மாதிரி நம்ம பார்த்துருப்போம் நிறைய படங்களில், அது செமையாகவும் இருக்கும். ஆனால் அது முடிச்சுட்டு இந்த படத்தில் எல்லாருமே எந்திரிக்கிற ஃபீல் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கதை ஓடுறப்போ என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சூப்பர். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கொஷின் கேட்கணும்னு நினைச்சேன். ரீசெண்டாக நான் பார்த்தேன், அண்ணா வந்து 1100 ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா இன்னும் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்களா? அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வரல? ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எதுவுமே யூஸ் பண்ண, அவங்க ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. சோஷியல் மீடியாஸ்ல எதுவுமே கிடையாது. ஓகே. எதனால? அது அவங்க வாலண்டரியாக தான், அது வேண்டாம், அது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன். எஸ்எம்எஸ் ஃபோன் இருந்தால் போதும். அவங்க போனால் ஜிபே கூட பண்ண, அது எதுவுமே கிடையாது, கேஷ் மட்டும் தான் வச்சுப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி தான். அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே. ஃபோன் எதுக்கு? ஃபோன் பேச, மெசேஜ் பண்ண அது போதும். ஓகே சூப்பருங்க. ஏதாவது சொல்லியிருக்கீங்க, ஏதாவது சம்டைம்ஸ் இப்போ நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான், ஏதாவது கடைக்கு டாக்குமெண்ட் அனுப்புறோம் தான் இமெயில் பண்ணு, நான் இது லேப்டாப் ஓப்பன் பண்ணி இமெயில் பார்த்துக்கிறேன். ஓகே அப்படிதான். ஓகே. விக்ரம் சார் ஏதாவது, அவர் தெரியும் விக்ரம் சார் வந்து சமயம் எல்லாரையும் ஃபன் பண்ணுவாரு, அண்ணாவை ஏதாவது சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் எல்லாருமே கலாய்ப்பாரு, அவரு எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டு இருப்பாரு. அவர் மாதிரி ஒரு ஃபன்ஃபில்டான பர்சன் பார்க்கவே முடியாது. செட்ஸ்லையும் சரி, ஆஃப் த இதுலேயும் சரி, பயங்கரமாக கலாய்ப்பார். அண்ணனெல்லாம் நல்லா கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஓகே ஓகே சூப்பர். எனக்கே ஒரு பர்சனலாக ஒரு கொஷின் இருக்கு. ஸோ இப்போ எஸ்யூ பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தால பார்த்த உடனே ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷனான ஒரு கேரக்டர் பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். பட் அண்ணாவோட படத்தில் தான் நடிக்கிறாரு. இப்போ அடுத்து மறுபடியும் அண்ணாவோட படமா இல்லை வெளியே படங்கள்? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ அந்த கேரக்டர் மாதிரி நல்ல ப்ராப்பரான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு அமையலை அப்போது. ஒரு சிலது அமைஞ்சது. இந்த படம் அதுக்குள்ளே டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வேறு கெட்டப்பும் மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அமையலை. இப்போயுமே வந்துட்டு இருக்குது, இன்னும் எதுவும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. அது கூடி சீக்கிரம் தெரிஞ்சோன்னு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே. அண்ட் ரொம்ப ஹாப்பினா. ஸோ அங்கே வடிவேலை பார்த்துட்டு இப்போ வெங்கட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக மிஸ் பண்ணோம், இது மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டை கம்மியாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் துப்பாக்கி வேற கையில் வாங்கியிருக்கீங்க, அது சியான் விக்ரம் சார் கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஹைட்ஸ்க்கு போகிற நேரம் வந்து இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டு தொடர்ந்து ஏடியாவும் ஒர்க் பண்ணுறீங்க, டைரக்ஷன் ஐடியா ஏதாவது இருக்கால எப்படி? இல்லை, இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஐடியா இல்லை.
இது ஒன்று வந்து உருப்படியாக பண்ணுவோம். ஓகே. சித்தார்த்தா அவங்க ஏதாவது சொன்னாங்களா வீரதீரசுரன் பார்த்து? என்கிட்ட பேசல, அண்ணன்ட்ட பேசியிருக்காங்க போல. அண்ணன்ட்ட பார்த்து படமும் அவங்களுக்கு முன்னாடியே சாருக்கு ஸ்கிரிப்ட் தெரியும். அண்ணன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு இந்த என்னையும் பற்றி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. படத்தையும் பற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். என்கிட்ட பேசல. ஓகே. அண்ட் நீங்க இங்க இருக்கீங்க, காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓகே. எல்லாரும் சொல்றது தான். ஸோ சியான் விக்ரம் இருக்காங்க, எஸ் சூர்யா இருக்காங்க, சுராஜ் இருக்காங்க. இவங்க 3 பேரை தாண்டி என்ன ஸ்க்ரீனில் பண்ண முடியும் அப்படின்னா வெங்கட் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவர் கொடுத்த ஸ்பேஸை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த அப்ரிஷியேஷன் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது தொடர்ந்து நடக்கும். இன்னும் நிறைய ரோல்ஸ், நல்ல நல்ல படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ரொம்ப நன்றி நேரத்திற்கு. கூப்பிட்டோன்னே வரேன்ப்பா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.